உங்கள் அண்ணாமலை வந்து அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? அன்பில் மகேஷ் பினாமியாக இருக்கக்கூடிய நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெடில் 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய குடும்ப கம்பெனியில் போட்டதை அதில் அன்பில் மகேஷ் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர் சொல்லி 2 வருஷம். அப்போ என்ன அர்த்தம்? வெறும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரே ஒழிய எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த பாருங்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் இதில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லை. முதலில் கண்டன குரலை கொடுத்தவர் கார்த்திக் சிதம்பரம். உடனே நான் நினைச்சேன் இது கார்த்திக் சிதம்பரம் தான் அந்த யூடியூபருக்கு இந்த செல்வ பெருந்தகை சம்பந்தப்பட்ட அத்தனையையும் கொடுத்திருக்கிறார். அவர் வீடு தாக்கப்பட்டவுடன் முதலில் குரல் கொடுத்தவர் கார்த்திக் சிதம்பரம். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆக செல்வ பெருந்தகையை கவிழ்ப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருப்பது கார்த்திக் சிதம்பரம். அவரை காட்டி கொடுக்கிறார். இப்போது இருப்பதைப் போல கருணாநிதி குடும்பம் மீதும் ஸ்டாலின் மீதும் நீங்கள் தொடர்ந்து எதிர்ப்பை காட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயே உதயசூரியனுக்கு ஒருத்தரும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஓட்டு போட்டீங்கன்னா நீ அதிமுக ரத்தம் உங்கள் உடம்புல ஓடலை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன அரசியல் அலசல்கள், யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க, அதில் உண்மை என்ன, பொய் என்ன, அரசியல்வாதிகள் இதற்கு பின்னால் எப்படி சூழ்ச்சி செய்கிறார்கள், இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் முதல் செய்தி, அண்ணாமலை பேசியிருக்கார். இந்த வீடியோவை பாருங்கள். அதில் கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி அதில் இருக்குங்கண்ணே, ஒரு அண்ணா நகர் கம்பெனி ஒன்று, அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே. இவங்க தான் இந்த சிபிஐனுடைய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன்லாம் பிடுங்கி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர், அதெல்லாம் கனெக்டட் தான். காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு, லட்டு மாதிரி இருக்கு. ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. வீடியோவில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ணதாக சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தில் அன்பில் மகேஷோட கம்பெனி, பினாமி கம்பெனி, அதில் வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். நல்ல விஷயம். ஊழலை யார் செஞ்சாலும் கண்டுபிடிக்கும். இப்போ அன்பில் மகேஷுடைய பினாமி கம்பெனி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அண்ணாமலை சொல்கிறார். ரைட். இதே அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் 1ல் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி துபாயில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும், அதில் வந்து உதயநிதி இயக்குனராக இருந்ததாகவும், அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ அன்பில் மகேஷ் வந்து அதில் இயக்குனராகிவிட்டதாகவும், அந்த கம்பெனி நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கம்பெனியுடன், அதாவது அன்பில் மகேஷ் சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனியுடன், ஸ்டாலின் குடும்பம் சம்பந்தப்பட்ட அந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடன் தமிழ்நாடு அரசு 1000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இதே அன்பில் மகேஷ் தான் அதில் இயக்குனராக இருந்தார். இதை வந்து அமலாக்கத்துறை ரகசியமாக அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க. அவங்க கேட்டு வாங்கினாங்க. அமித்ஷா மூலமாக அண்ணாமலை கேட்டு வாங்கினார். அப்போ தமிழ்நாடே என்ன எதிர்பார்த்ததுன்னா, மிகப்பெரிய ஊழல், உடனடியாக இடி நடவடிக்கை எடுக்கும், இல்லை சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வெளிநாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இடிக்கு உடனே உரிமை உண்டு. வெளிநாடுகளில் பண முதலீடு செய்தால் இடி உடனே நடவடிக்கை எடுக்கலாம். சிபிஐ வழக்கை பதிவு செய்யலாம். ஏன்னா வெளிநாடு அந்த கம்பெனி. தமிழ்நாட்டுக்குள்ளேனா நீங்கள் சொல்கிறபடி சிபிஐயுடைய அனுமதி வேணும், சிபிஐக்கு மாநில அரசு அனுமதி கொடுக்கணும், இதெல்லாம் வரும். இது வெளிநாட்டு கம்பெனி முதலீடு, இடி பண்ணலாம். நான் 2 வருஷமாக எதிர்பார்த்தேன். எவ்வளோ பெரிய ஆதாரம் தெரியுமா அது? ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் ஸ்டாலினை ஒரு குடும்ப உறுப்பினர்கள் உதயநிதி பேரில் வைக்கிறாரு. உதயநிதியை மந்திரி ஆக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவுடனே அன்பில் மகேஷை இயக்குனர் ஆக்குறாரு. அந்த கம்பெனி ஒரு குடும்ப கம்பெனியில் தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. எவ்வளோ பெரிய ஊழல்! இன்று வரை 2 வருடம் ஆகுது. அண்ணாமலை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. டிஎம்கே ஃபைல் 1ன்னு சொல்லி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை.
அப்படி இருக்கும்போது இப்போ இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லி அன்பில் மகேஷுடைய பினாமி கம்பெனி அதில் லாபம் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு இதில் தூய்மை பணியாளர்கள் இதில் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதில் எந்த நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அவருக்கு சொல்கிறதே குற்றச்சாட்டை மட்டும்தான் சொல்கிறாரு. சொன்னால் கோவிச்சுக்கிறாங்க. நான் சொல்கிறது யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் சுட்டி காட்டுறோம், அவ்வளோதான். உங்கள் அண்ணாமலை வந்து அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? அன்பில் மகேஷ் பினாமியாக இருக்கக்கூடிய நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டெடில் 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய குடும்ப கம்பெனியில் போட்டதை அதில் அன்பில் மகேஷ் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவர் சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? வெறும் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரே ஒழிய எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த பாருங்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் இதில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லை. ஆக அதைத்தான் சொல்கிறேன், வெறும் குற்றச்சாட்டை சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். அப்படி அது தப்புங்கிறேன். குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா அது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எங்களுக்கு தேவை. இல்லைன்னா எப்படி அழிக்கிறது இந்த திமுக குடும்பத்தை? அப்போ திமுக குடும்பத்து மேலே வெறும் குற்றச்சாட்டை சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக அவர் இருப்பதாக காட்டிக்கொண்டு அதற்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவர் குற்றச்சாட்டை சொன்ன உடனே அந்தந்த மந்திரிங்க இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்க, என்னை இதெல்லாம் காட்டி கொடுத்துடாதீங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது அமித்ஷாவுக்கு தெரியும். இப்போ எல்லாத்தையும் விசாரிச்சுட்டான். அதனால் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு சும்மா கண்டபடி யார் மேலேயும் வெறும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தாதீங்க. நடவடிக்கை எடுங்கள். ஊழல் சம்பந்தமாக உங்களிடம் அரசாங்கம் இருக்கிறது, உங்களிடம் ஈடி இருக்கிறது, உங்களிடம் சிபிஐ இருக்கிறது, உங்களிடம் இன்கம் டேக்ஸ் இருக்கிறது. எதிலும் நடவடிக்கை இல்லையேங்கிறது தான். அதனால் அண்ணாமலை வந்து நடிக்காதீங்க, நடவடிக்கை எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க. நோபல் ஸ்டீலில் அன்பில் மகேஷ் மேலே நடவடிக்கை எடுங்க, அவர் தானே இயக்குனர். அப்புறம் இந்த இதை பற்றி அன்பில் மகேஷை பற்றி பேசலாம். இன்னும் ஞானசேகரனின் கால் டீட்டெயிலை நீங்கள் வச்சுக்கிட்டே யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்களே, மாசு என்னென்னமோ சொன்னாங்களே, அவங்க மந்திரிகளெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? மிகப்பெரிய குற்றம். ஒரு குற்ற வழக்கில் ஆதாரத்தை கையில் வைத்து கொண்டு அதை காவல்துறையிடம் கொடுக்காமல் மறைத்தாலே அது குற்றம். புரிஞ்சுக்கோங்க என்னென்ன செக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் முதலில் நீங்கள் அன்பில் மகேஷ் போனது இருக்கட்டும், ஞானசேகரனுடைய கால் டீட்டெயிலை கொடுத்து அதில் சம்மந்தப்பட்ட விஐபிகளை காட்டி கொடுங்க. அந்த வழக்கம் முடிச்சுட்டாங்க. சில பேர் கேட்டாங்க, வழக்கு முடிஞ்சு போச்சா? குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுட்டான். வெறும் இதுதான் பண்ணியிருக்கான்னு, வீடுகளில் கொள்ளையடிச்சிருக்காங்கிறதோடு முடிச்சுட்டாங்க. அப்போ எல்லோருமே அதில் உடந்தை, ஆளுங்கட்சி உடந்தை, காவல்துறை உடந்தை. இப்போ காவல்துறைக்காக போடப்பட்ட அந்த சிறப்பு அதிகாரிகள் 3 பெண் அதிகாரிகள், ஏன் பெண் அதிகாரிகளை போட்டான்? ஒரு பெண்ணுக்கு அப்போ வச்சு நீதி கிடைக்கும்னு தானே போட்டான். 3 பெண் அதிகாரிகளும் உடந்தை. உயர் நீதிமன்றமும் உடனே உயர் நீதிமன்றம் தான் விசாரிக்க சொன்னாங்க. சிறப்பு புலனாய்வு பிரிவு அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? உயர் நீதிமன்றம் கேட்டாங்களா? அப்படியே போகுது. ஒரு பெண்ணுக்கு நாட்டில் நீதி கிடைக்கல. அண்ணாமலை கால் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கீங்க. அந்த டைம் அந்த பெண்ணோட வந்து ஞானசேகரன் பாலியல் பலாத்காரம் செய்யும்போது அவனுக்கு ஃபோன் வந்ததுன்னு சொல்லி அந்த பெண் சொன்னாங்க. அது கால் ஹிஸ்ட்ரியில் இருக்கும்ல. நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்கிட்ட கால் ஹிஸ்ட்ரி எடுக்க நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். அப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? பதில் சொல்லுங்கள். அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய அபிமானிகளும் அவர் நல்லவர்னு சொன்னீங்கன்னா இந்த கால் ஹிஸ்ட்ரியை கொடுக்க சொல்லுங்கள். இந்த லட்சணத்தில் இப்போ வந்துக்கிட்டு அன்பில் மகேஷ் மேலே பினாமி கம்பெனி போய் மறுபடியும் ஊழலில் ஈடுபட்டிருக்குன்னா எங்கே நடவடிக்கை? நீங்கள் இதுவரை சொன்ன எந்த ஒரு குற்றச்சாட்டிலாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அதுதானே எங்களுடைய கேள்வி. அதனால் அண்ணாமலையை நான் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து ஞானசேகரனின் கால் டீட்டெயிலை கொடுங்க. நமக்கெல்லாம் கூட்டு பொறுப்பு இருக்குது. திமுக காரம் பண்ணுற அநியாயம் அட்டூழியத்தை மக்களுக்கு எடுத்து காட்டி ஒருத்தனுக்காச்சும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவ்வளவேலாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தப்பித்து கொண்டு இருக்கிறான். அதனால் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அண்ணாமலை தயவு செய்து ஞானசேகரனின் கால் லிஸ்ட்டை ஏன்ட்டையாச்சும் கொடுங்க. இல்லைன்னா நீங்களே நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு மக்களுக்கு அவங்க இதை உறுத்து காட்டுங்கள். அதாவது அவன் பேசியிருக்கிறான் இன்னொரு ஆளிடம், இத்தனை மணிக்கு இந்த கால் அந்த பெண்ணோடு அவன் இருந்தபோது போயிருக்கிறது, அது இந்த மனிதருக்கு போயிருக்கிறது, அந்த சார்னு சொன்ன விஐபி இந்த மனிதர் தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு உடைத்து காட்டுங்கள். ஒரு பெண்ணின் சார்பாக உங்களிடம் நீதி கேட்கிறேன் அண்ணாமலை. அன்பில் மகேஷ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது செல்வ பெருந்தகை. அண்ணாமலையை மாற்ற போகிறாங்கிற ஒரு
இதை செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. அது எதுக்கு வருதுன்னா அதிமுக பாஜக கூட்டணியை அவர் சேர விட மாட்டேங்கிறார், உடைக்க பார்க்கிறார். அவர் மீது உள்ள குற்றச்சாட்டே அதுதான். அமித்ஷாவுக்கு என்ன கோபம் வருது? எதுக்கு உடைக்க? அவருக்கு எல்லாமே தெரியும். அமித்ஷாவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டார். இவங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டார். இவருக்கு எப்படி பணம் போகுது திமுகலேருந்து எல்லாத்தையும் நான் அதையே சொல்லிட்டேன். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க பிஜேபிக்காரங்க. அவங்க இஷ்டம், சொல்வது எங்கள் கடமை. நீங்கள்லாம் சிந்திக்க தெரிஞ்சவங்க. கட்சிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்காதீர்கள். தவறு யார் செய்தாலும் சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஜனநாயக நாட்டில் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கணும். படித்தவன்லாம் அப்படியே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. யாராக இருந்தாலும் தவறு செய்தால் விமர்சனம் செய்யணும். அந்த சொல்லும் விமர்சனம் சரியாக தவறாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். சும்மா உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஜாலி அழைச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அதனால் இப்போ அவர் மாற்ற போகிறாருங்கிற செய்தி பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த இதில் இப்போ செல்வ பெருந்தகையை மாற்ற போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. உடனே செல்வ பெருந்தகையை மாற்றப் போகிறார்கள்னு சொன்ன உடனே குரல் கொடுக்கிறார் கார்த்தி சிதம்பரம். எப்படின்னா, அவரை மாற்றினா எனக்கு ஆதரவு கொடுங்கள், எனக்கு நிறைய பேர் ஆதரவு இருக்குது. திருநாவுக்கரசு அந்த காங்கிரஸ் மாதிரி கோஷ்டி எங்கேயுமே பார்க்க முடியாது. பிஜேபியிலையும் கோஷ்டி இருக்குது. அந்த காங்கிரஸ் மாதிரி அந்த காலத்துலேருந்து கோஷ்டி. பிஜேபி கோஷ்டி கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும். நேருக்கு நேராக திட்டமாட்டாங்க, நாகரிகமாக பேசுவாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிறது வெளியில் தெரியாது. அந்த காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தங்கபாலு கோஷ்டி, ஈவிகே இளங்கோவன் கோஷ்டி, அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு கோஷ்டி, அப்புறம் அந்த அழகிரின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் ஒரு கோஷ்டி. இந்த மாதிரி தலைவர்கள் அவங்க அவ்வளவு அதிகம். ஜிகே வாசன் அங்கே இருக்கும்போது அவருக்கு ஒரு கோஷ்டி இருந்தது. இவங்கெல்லாம் அடியாளை வச்சுருப்பாங்க. ஒரு தலைவரை திட்டினா சத்தியமூர்த்தி பவனில் அடியாள் உள்ள நுழைஞ்சு அடிப்பான். இந்த கோஷ்டி ஆளுங்கள்லாம் ரூபாயை கொடுத்து அடியாளை வச்சு அடிப்பாங்க. இப்படி கேவலப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ செல்வ பெருந்தகையை போட்டாங்க. செல்வ பெருந்தகையை போட்ட உடனே செல்வ பெருந்தகை என்ன சொன்னார்? இந்த ஒரு யூடியூபர் ஒருத்தர் அவர் என்னை மாற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார். யூடியூபர்லாம் பேசி ஒருத்தரை மாற்ற முடியுமா? அந்த யூடியூபருக்கு பின்னால் உங்கள் சம்பந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்க் இதையெல்லாம் அவர் வெளியிட்டார, அதை கொடுத்தது யார்? அந்த பிரச்சனை, அந்த வீடியோவை அந்த யூடியூபர் பேசும்போது அவர் பேசி முடித்தவுடன் தூய்மை பணியாளர்கள் என்ற பெயரில் அவர் வீடு தாக்கப்பட்ட போது முதலில் கண்டன குரலை கொடுத்தவர் கார்த்திக் சிதம்பரம். உடனே நான் நினச்சேன், இந்த கார்த்திக் சிதம்பரம் தான் அந்த யூடியூபருக்கு இந்த செல்வ பெருந்தகை சம்பந்தப்பட்ட அத்தனை இதையும் கொடுத்திருக்கிறார். அவர் வீடு தாக்கப்பட்டவுடன் முதலில் குரல் கொடுத்தவர் கார்த்திக் சிதம்பரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆக செல்வ பெருந்தகையை கவிழ்ப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருப்பது கார்த்திக் சிதம்பரம். அவரே காட்டி கொடுத்துட்டார். அந்த யூடியூபருக்கும் இது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை, இது சம்பந்தப்பட்ட இதுங்களெல்லாம் விஷயங்களை எல்லாம் கொடுத்ததும் இவர்தான்ங்கிறது என்னுடைய சந்தேகம். அதனால தான் இப்போ மாற்ற போகிறாங்கன்னு எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு வர்றது. ஆனால் கார்த்திக் சிதம்பரத்தை நான் குற்றம் சொல்ல, எனக்கு தப்பு நடந்துருந்தால் நீங்கள் ஆதாரங்களை கொடுத்து காட்டியிருக்கலாம். ஆனால் வெளியில் நேரடியாக சொல்லியிருக்கணும். இன்னொருத்தர் மூலமாக ஏன் சொல்கிறீங்க? இதை வச்சுக்கிட்டு யூடியூபருங்க பணம் பார்க்குறாங்க. அதனால தான் யூடியூபருங்க பேசுகிறதுல அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வாங்குகிறாங்க. 2 கோடி 3 கோடிங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. பேங்க்குகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பிறகுது. நம்ம காவல்துறையில் நான் கேட்டதுக்கு 600-700 கோடி வரை அந்த யூடியூபர் சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆக அவரெல்லாம் காசாக்குறாங்களே. ஏன் நீங்கள் ஒரு பெரிய நீங்களே எங்களுடைய கட்சியில் இருக்கும் தலைவர் இப்படி சொல்லுகிறார் அப்படிங்கிறது ஒரு ஆதாரத்தோடு வெளியிடுறதுக்கு தைரியம் இல்லையா? ஆக செல்வ பெருந்தகை இப்போ மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் கார்த்திக் சிதம்பரம் தான் என்னுடைய கருத்து. அதனால தான் அவர் ஓப்பனாக எனக்கு ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுங்கள்லாம் இப்போ ஏடிஎம் கேடிஎம்கே எல்லாம் ஒரு தலைவர் பொதுச் செயலாளர் இருப்பார். அவரை கவுக்கிறதுக்கு பெரிய லெவலில் எதுவும் இதாகாது. ஆனால் காங்கிரஸ்லேயும் பாஜகலையும் தலைவராக ஒருத்தங்க இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோஷ்டி பூரா சேர்ந்து ஒருத்தன் கவுக்கிறதுக்கு. போலீஸில் பார்த்தீங்கன்னா கமிஷனர்னு இருப்பார். அவரை கவுக்கிறதுக்கு எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? சதி பின்னாடி. அவ்வளவையும் மீறி அவர் அந்த பதவியில் உட்கார்றதுங்கிறது காவல்துறையில் ரொம்ப கஷ்டம். டிஜிபியும் அப்படி தான். கவுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இதாகும். அதே மாதிரி போயிடுச்சு பாஜகவும் காங்கிரஸும். ஒருத்தர் வந்துட்டு அவரை கவிழ்ப்பதற்கு
மிகப்பெரிய சதி அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் செய்யும். அதைப்போல் தான் செல்வப் பெருந்தகையை ஆதரிக்க முடியாது. காரணம், அவர்கள் எல்லாம் அவர் மிகப்பெரிய அளவிலே ஊழல் செய்திருக்கிறார்னு ஆதாரத்தோடு கொடுக்கும்போது அவரை நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனால் செல்வப் பெருந்தகையை காட்டி கொடுத்தவர்கள் யார், அந்த பதவிக்கு முயற்சி செய்பவர்கள் யார் அப்படிங்கும்போது எங்களுடைய கணிப்பு அந்த யூடியூபருக்கு உதவி செய்தது கார்த்தி சிதம்பரம் தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. அதனால் தான் அந்த யூடியூபர் தாக்கப்பட்ட உடனே குரல் கொடுத்தார் கார்த்தி சிதம்பரம். இப்போவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால் செல்வப் பெருந்தகை மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத வருங்காலத்தில் இந்த விஷயம் வெளியிலே தெரிய வரும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. முதல்ல இருந்த 2 நீதிபதிகள் என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அமலாக்கத்துறை இரவு நேரத்தில் நீ போய் விசாரிச்சியான்னு கேட்டாங்க. இரவு நேரத்தில் விசாரிச்சிங்களா? என்ன இரவு நேரத்தில் விசாரிக்கக்கூடாதா? இன்னும் இரவு நேரம்னா திமுககாரன் விசாரிக்கலையா? திமுககாரன் இந்த யூடியூபருங்களெல்லாம் நைட்டு 2 மணிக்கு போய் கைது பண்ணலையா? அந்த ரங்கராஜன் நரசிம்மங்கிற ஒரு மிட் நைட்டு நள்ளிரவில் போய் சவரியில் குதிச்சு போய் நீங்கள் கைது பண்ணலையா? யூடியூபருங்களை எத்தனையோ பேர் வந்து இரவு நேரத்தில் போய் நீங்கள் கைது பண்ணலையா? அந்த இவர் முன்னாள் மந்திரி ஜெயக்குமாரை 8 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு 8 மணிக்கு அவர் முன்னாள் மந்திரின்னு பார்க்காம கைது செஞ்சு இழுத்துட்டு போய் 2 மணி வரை வண்டியில் வச்சு சுற்றுன்னு சுற்றி பூந்தமல்லி கோர்ட்டு இதில் ஜெயிலில் தரையில் விரிக்கக்கூடாது எதுவும் இல்லாமல் வெறும் தரையில் படுக்க வைத்து குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் கொடுமைப்படுத்திய கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி. கேவலமான ஒரு தலைவர்னு ஸ்டாலின். மனசாட்சி இருந்ததா? எவ்வளவு கொடுமை பண்ணீங்க ராத்திரி நேரத்தில். ஜெயலலிதாவை என்ன வேலை பண்ணீங்க நீங்கள்? அவங்க உள்ளே இருந்த ஜெயில் அறைக்குள்ளே பெருசாலியை உள்ளே விட்டீங்களா இல்லையா? அவர் உள்ளே இருந்த அறைக்குள்ளே ஜன்னலில் இருந்த வலையை, கொசு வராமல் இருப்பதற்கு ஜன்னல் இருந்த வலையை உங்கள் அப்பா பிச்சு விட சொன்னாரா இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த கோர்ட்டுகளில் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கெல்லாம் வரும்போது கரண்ட் ஆஃப் பண்ணி அவங்க வந்து ஒரு லிஃப்ட் மூலம் போகக்கூடாது, படிக்கட்டில் ஏறி போகணும்னு கேவலமான வேலையை நீங்கள் செய்யவில்லையா? இவங்களுக்கு மட்டும் எங்களை வந்து ராத்திரியில் வந்து விசாரணை பண்ணுறாங்க. நம்ம ராத்திரியில் விசாரணைன்னா பண்ணக்கூடாதா? ஏன் உங்கள் பொன்முடிக்கு வந்து ராத்திரியில் செம்மன் குவாரி கேஸில் ஈடி வேலை இது பண்ணாங்களே, 1 மணி 2 மணி வரை விசாரணை பண்ணாங்களே. அப்புறம் என்ன 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் வந்து விசாரித்தாங்க, ராத்திரி விசாரித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் அப்போ முன்னாடி இருந்த 2 நீதிபதிகளும் ராத்திரி விசாரித்துக்கலான்னு தடை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கொந்தளிச்ச உடனே அந்த 2 நீதிபதிகளும் விலகிட்டு போயிட்டாங்க. இப்போ புதிய நீதிபதிகள் 2 பேரை போட்டாங்க. கேட்டாங்க கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி. நான் இப்போ பேசுனது அத்தனையும் கேட்டாங்க. நீங்கள் உங்கள் ஆட்சியில் நீங்கள் நள்ளிரவில் யாரையும் விசாரிக்கவில்லையான்னு கேட்டாங்க நீதிபதிகள். ஹேட்ஸ் ஆஃப் 2 நீதிபதிகளுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். இப்படி தான் நடுநிலைமையாக கேட்கணும். நள்ளிரவில் தானே சமாதிக்கு 2 மணிக்கு கோர்ட்டை நடத்தி ஆர்டர் வாங்கலவங்க. நள்ளிரவில் பார்த்தா அத்தனை அயோக்கியத்தனத்தையும் நள்ளிரவில் தானே பண்ணுவாங்க. அதனால தான் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, உங்களுக்கு நள்ளிரவில் அடிக்கிறேன் நான் சொல்லி கருணாநிதியை 1 மணிக்கு கைது பண்ணி தூக்கிட்டு போனாங்க. அதனால் இவர்கள் என்னமோ யோகியர்கள் மாதிரி கரெக்டாக கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு தலை வணங்குகிறோம். நீங்கள் வந்து தமிழக அரசு நள்ளிரவில் நீங்கள் எந்த விசாரணையும் நடத்தவில்லையான்னு வாயவே திறக்கலை தமிழ்நாடு அரசாங்கம். நாங்கள் பதில் கொடுக்குறோன்னு வந்திருக்காங்க. அதனால் 1000 கோடி ஊழல் வழக்கில், டாஸ்மாக் ஊழல் வழக்கில் ஈடிக்கு, அமலாக்கத்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இவர்களை விசாரிக்க செய்ய வேண்டும். விசாரித்து சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். கைது செய்தவர்களுக்கு தண்டனையை அமலாக்கத்துறை கொடுக்கணும். அமலாக்கத்துறைக்கு இதே தான் வேலை. அப்படியே எடுப்பாங்க, விசாரிப்பாங்க, அப்புறம் ஒன்றும் இருக்காது. பொன்முடியதில் அப்படி தான் போச்சு நிறைய இதில். அதனால் ஈடி வந்து ஹைகோர்ட்டில், உயர்நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்களை கொடுத்து இவர்களுக்கு 1000 கோடி ஊழல் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள், புதிய நீதிபதிகள் இப்போ வந்திருக்கிறவங்க மாதிரி மனசாட்சியின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கருத்து. அடுத்தது ஸ்டாலின் செய்தி. அப்பா பேராக வச்சுக்கிட்டு இருந்தார். காரி துப்புனாங்க அவ்வளோ பேர். அப்பாவுக்கே அவ்வளோதான்ப்பா பேர். இப்போ எங்கே நூலகம் வச்சாலும் கருணாநிதி நூலகம்.
எங்கே வச்சாலும் கருணாநிதி இல்லைன்னா அவங்க அண்ணாதுரையாச்சும் நல்ல மனுஷன் சம்பாதிக்கலை. உங்கள் அப்பா பண்ணணும், அவர் பேரை வைக்கிறதுக்கு தகுதி இருக்கா? எங்கே பார்த்தாலும் கருணாநிதி நூலகம், கருணாநிதி பஸ் ஸ்டாண்டு, கருணாநிதி சிலை எல்லாம் காரி துப்புனாங்க. இப்போ கொஞ்சம் ரோஷம் வந்த மாதிரி இருக்குது, புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டாலினுக்கு. ஏன்னா மதுரை நூலகத்துக்கு வந்து கருணாநிதி நூலகம்னு வச்சுட்டார் அப்பா பேரை. எல்லாம் காரி துப்புனோடனே இப்போ திருச்சியில் ஒரு நூலகம் தொடங்குறாரு, அதையும் அவங்க அப்பா பேரில் வைக்க தான் பண்ணார். எல்லாம் காரி துப்புனோடனே சரி எல்லாம் கண்டபடி காரி துப்புறான். ஏன்னா நம்ம அப்பா பேரையே வச்சுக்கிட்டு இருக்கோம், ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு 1-2 பேர் இன்னொருத்தவங்க பேரை வச்சிடலாம் அப்படின்ட்டு திருச்சி நூலகத்துக்கு காமராஜர் பேரை வச்சிருக்காரு. எப்படி கோவையிலே தந்தை பெரியார், சென்னையிலே பேரறிஞர் அண்ணா, மதுரையிலே முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ, அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமைய இருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை தீர்த்துக்கங்க, நீங்கள் பண்ணின பாவத்தை தீர்த்துக்கங்க. உங்கள் அப்பா பண்ண பாவத்தை. இதே காமராஜர் அன்னைக்கு சமாதி கேட்கும்போது உங்கள் அப்பா வேணும்னே காமராஜரை எரும மாட்டு தோழன்னு சொன்னார். அவர் நிலத்தையே வந்து கொச்சைப்படுத்தி பேசினாலும் உங்கள் அப்பா என்னமோ அப்படியே நிலத்தில் அப்படியே தகன்னு எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்னுதுன்னு நினப்பு. எம்ஜிஆர் சொன்னாலும் ஒரு ஆளை பார்த்து எரும மாட்டு தோழன்னு சொன்னார், ரைட்டு. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு சகப்பாக இருப்பார். உங்கள் அப்பா என்ன பெரிய அழகனரா? உங்கள் அப்பா என்ன பெரிய சகப்பா? காமராஜரை பார்த்து அன்னைக்கு எரும மாட்டு தோழன்னு சொன்னார். சரி, இப்போ இதுக்கு வந்து திருச்சிக்கு வந்து திருச்சி நூலகத்துக்கு காமராஜர் நூலகம்னு வச்சதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் ஸ்டாலினுக்கு. ஆனால் அதே மாதிரி கக்கன் பேர்லேயே ஒரு நூலகம் வைங்க. நல்ல மனுஷங்க நிறைய இருந்தாங்க, அவர் பேரில் ஒரு நூலகத்துக்கு வைங்கன்னா கோயம்புத்தூருக்கு போய் இந்த ஈவேரா மறுபடியும் கோயம்புத்தூருக்கு இது நூலகத்துக்கு ஈவேரா ஒரு கக்கன் பேர் வச்சுருக்கலாம்ல, ஒரு ஓமந்தூரார் பேர் வச்சுருக்கலாம்ல, ஒரு ராஜாஜி பேரை வச்சுருக்கலாம்ல. நேர்மையாக இருந்தவங்க தமிழ்நாட்டில். அதனால் ஒரு எம்ஜிஆர் பேரை வச்சுருக்கலாம்ல. இவங்களில் நேர்மையாக இருந்தவர்கள். மறுபடியும் எங்கே வச்சுருந்தார்? ஈவேராவுக்கு ஒரு பேரும், அப்பாவுக்கு ஒரு பேரும், காமராஜுக்கு ஒரு பேரும். நல்ல வேலை 3க்கும் அப்பா பேரை வைக்காமல் இதை வச்சார் அப்படிங்கிறது ஒரு. ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு, ஏவா வேலு மந்திரி, ஸ்டாலின் எம்ஜிஆரின் ரசிகர். எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்பாரான் காரில் போகும்போதெல்லாம், ஊரே ஏமாத்துற வேலை. எம்ஜிஆர் அவர் படம் வந்துட்டா ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி படம் எப்படி இருந்ததுன்னு கேட்பாராம். என்ன காதில் பூ சுற்றுறாங்க. மக்கள் திலகத்தினுடைய முதல் ரசிகர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தான் மக்கள் திலகனுடைய ஒரு முதல் ரசிகர். அவர் காரில் போறாருன்னு சொன்னாக்கா அவரோட நாங்கள் பயணிக்கிறோம். நான் அண்ணன் நேரு போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாடல் எம்ஜிஆர் பாடல் என்று சொல்லப்படுற பாட்டு தான் அவர் கேட்டு இருப்பார் எப்பொழுதும். இன்னும் சொல்ல போனால் மக்கள் திலகம் அந்த காலத்திலே திரைப்படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்கா அவர் முதல்ல யாருக்கு போன் போட்டு பேசுவார்னு கேட்டீங்கன்னா எங்க முதலமைச்சருக்கு தான் போன் பேர் போட்டு எப்படி படம் ரிலீஸ் ஆச்சு, எப்படி படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்குற முதல் குரல் அவர் தான் இருக்கும். ஸ்டாலின்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆள். அப்போ 70களில் எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவில் ஷைன் ஆனார். 60-70 அப்போ ஒரு பெரியவரா? இவர் சும்மா சைக்கிளில் போயிட்டு உங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். உங்களில் ஒருவன்லேயே சொல்கிறார், இவங்க காசில் வந்து எப்படி அவர் கொஞ்சம் பாதி சுருட்டினாருன்னு சொல்லி அப்போவே சுருட்டியிருக்காரு. அவர் உங்களில் ஒருவன் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏவா அவர் எம்ஜிஆரின் ரசிகராக ஸ்டாலின். இதை விட என்ன ஏன் அப்படி சொல்லணும்? உண்மையிலே சொல்கிறேன், எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் மூக்கா முத்து தான் உண்மையான எம்ஜிஆர் ரசிகர். பெரியப்பான்னு கூப்பிடுவார். உங்களை பார்த்து தான் நான் நடிக்கவே வந்தேன்னு வெளிப்படையாக சொன்னார். அவர் உண்மையான ரசிகர்னு நான் எதற்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி மூக்காமுத்து படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவருடைய நிலைமை என்னங்கிறது எனக்கு தெரியும். இந்த குடும்பத்தால் மூக்காமுத்து குடும்பம் எப்படி பழி வாங்கப்பட்டது, எப்படி வந்து அநியாயத்தை அவர்களுக்கு எதிராக அக்கிரமங்களை செய்தார்கள்ங்கிறது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு 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 வழியாக எனக்கு அது வந்து இந்த செய்திகள் எல்லாம் வந்தது. அப்போ மூக்காமுத்து படுத்துக்கையில் படுத்து கொண்டே இருக்கிறார். அவர் ரூமுக்கு உள்ள சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஐயோ சாப்பிட்டுட்டு படுத்துறாரு, கொஞ்சம் கூட வந்து ரியாக்ஷனே இல்லையே, எதை பற்றியும் இது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது அவர் நடித்த படங்களை போட்டு காமிக்கிறாங்க டிவியில். எழுந்து அப்படி பார்த்து விட்டு மறுபடியும் தூங்கி விடுகிறார். அதுக்கப்புறம்தான் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படம் போட்டால் அப்படி தூங்கி கொண்டிருந்தவர் உதித்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு அந்த படத்தை பார்க்குறாரு. அவங்க குடும்பத்திலேருந்து வந்த செய்தி.
அதனால் அடிக்கடி மூக்காமுத்து சோர்வு அடையும் போதெல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளையை போட்டு பார்க்கும்போது ஒரு சோர்வு பறந்து விடுது அப்படின்னு அவங்க குடும்பத்தாரே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான எம்ஜிஆர் ரசிகர் அந்த குடும்பத்தில் யார்? எம்ஜிஆர் வந்து மூக்காமுத்து தான். கருணாநிதி பண்ணாத இதுவா? 1980 எம்ஜிஆர் 1977 மதுவிலக்கை கொண்டாந்து மதுவை ஒழிக்கணுங்கும் போது தன்னுடைய கட்சிக்காரர்கள் நாம் கள்ளச்சாராயம் காய்ச்சி எம்ஜிஆர் பேரை கெடுங்க அப்படின்னு சொன்னது கருணாநிதி. இவங்க வந்து அவருக்கு ஸ்டாலின் வந்து அவருடைய ரசிகர்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் ரசிகருங்கிறாங்கள. எம்ஜிஆர் 1987 இறக்கும்போது ஸ்டாலின் நேராக போய் பார்த்துட்டு வந்தாரான்னு கேளுங்க. ஸ்டாலின் போனாரா? ஒரு மாலை போட்டாரா எம்ஜிஆருடைய இதுக்கு? இவங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகர்னு ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் மூக்காமுத்து கண் கலங்கினார் எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு. காரணம், எம்ஜிஆர் அவருக்கு அவ்வளோ உதவி கொடுத்து செய்தார். மாதம் மாதம் பணம் கொடுத்தார். வீட்டில் பிரச்சனை வரும்போதும் இல்லாமல் அவர் தான் சரி செய்தார். இந்த குடும்பம் தான் அவருக்கு எதிரான குடும்பம். ஸ்டாலினும் சரி கருணாநிதியும் சரி என்றைக்குமே எதிரானவர்கள் அவர்கள் தான். 80 எம்ஜிஆர் மறுபடியும் ஜெயிச்சதுக்கப்புறம் எம்ஜிஆர் 1980 இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணி திரும்ப எலெக்ஷனுக்கு போகும்போது நிற்கும்போது எல்லா பணக்காரர்களையும் ஃபோன் பண்ணி பணம் கொடுத்தனா தொலைச்சிருவேன்னு சொன்னவர் கருணாநிதி. எம்ஜிஆரால் எங்கேயுமே பணம் வாங்க முடியலை 1980க்கு. அப்போ தான் சத்யா ஸ்டூடியோவை 40 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சு எலெக்ஷனில் நின்னார். 1980 40 லட்சம்னா இன்றைக்கி எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளவு கொடுமைகளை செய்தார்கள் அந்த குடும்பம். உலகம் சுற்றும் வாலிபனை ரிலீஸே ஆகாமல் எவ்வளவு கெடுதல் பண்ணது இந்த குடும்பம். ஸ்டாலின் வந்து அப்போ இப்போ எம்ஜிஆருடைய ரசிகர்னு ஏவாவேலு ஏன் சொல்கிறாருன்னா, அதிமுக இப்போ குழப்பம் இருக்குது. ஒவ்வொரு தலைவர்களும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதிமுக உறுப்பினர்களை பூரா ஸ்டாலின் பக்கம் இழுக்கணுங்கிற ஒரு சுயநலத்தில் ஏவாவேலு இவர் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்கிறார். எம்ஜிஆர் ரசிகர் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு முதல் எதிரி கருணாநிதி குடும்பம் தான். அதில் ஸ்டாலினும் அடங்கும். யார் பேச்சையும் கேட்டு ஏமாறாதீர்கள். ஸ்டாலின் மேலே உங்களுக்கு வந்து இது வந்துட வேணாம், பரிதாபம். இவர்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தவர்கள். இப்போது இருப்பதைப் போல கருணாநிதி குடும்பம் மீதும் ஸ்டாலின் மீதும் நீங்கள் தொடர்ந்து எதிர்ப்பை காட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயே உதயசூரியனுக்கு ஒருத்தரும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஓட்டு போட்டிங்கன்னா நீ அதிமுக ரத்தம் உங்கள் உடம்புல ஓடலை அப்படிங்கிறத தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏவாவேலு பயங்கரமான பொய் சொல்கிறார் என்பதை எம்ஜிஆர் ரசிகர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது ஆதவர்ஜுனுக்கு எதிராக மார்ட்டினுடைய மகன் போர்க்கொடி. இதுதான் செய்தி. என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஆதவர்ஜுன் எங்கள் அப்பா பேரை கெடுக்கிறாருங்கிறார். ஆதவர்ஜுனோட மார்ட்டினுடைய பையன் ஆதவர்ஜுன் மார்ட்டினுடைய மருமகன். ஆதவர்ஜுனுடைய மார்ட்டினுடைய பையன் ஆதவர்ஜுனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி எங்கள் பெயரை கெடுக்கிறார், பல கட்சியில் போயிட்டார், பல வித விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னா எதிரொலிக்க கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் நினைப்பீங்க குடும்ப சண்டை, 2 பேத்துக்குள்ளே ஏதோ சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால் பையனே வந்து தன்னுடைய மைத்துனருக்கு எதிராக அறிக்கை விடுகிறார். திமுக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி சபரீசன் 2 பேத்துக்கும் பிடிக்காது. ஆனால் உதயநிதி அவர் இதில் தலையிட மாட்டார். சபரீசன் அடிக்கிற கொள்ளையிலெல்லாம் இவர் கண்டுக்க மாட்டார். அதே மாதிரி அவர் உதயநிதி அடிக்கிற கொள்ளையிலெல்லாம் கண்டுக்க மாட்டார். 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளை அடித்தாங்கன்னு பிடிஆர் சொன்னார் 2 வருஷத்தில். இப்போ மறுபடியும் 2.5 வருஷம் போயிடுச்சு. நேரம் ஒரு 60,000 கோடி 70,000 கோடி அடிச்சிருப்பாங்க. ஆனால் எவ்வளோ கொள்ளை அடித்தாலும் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாரு அந்த குடும்பம். சண்டை போட்டுக்கிட்டாலும் அது வெளியில் வராமல் பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது மார்ட்டின் குடும்பத்தில் வந்த சண்டை ஏன் வந்து இப்போ வெளியில் வந்தது? மார்ட்டினுக்கு எதிராக மார்ட்டினுடைய மகனே ஏன் குரல் கொடுக்க வேண்டும்? அவருக்கு மைத்துனர் இல்லையா ஆதவர்ஜுன்? அப்படி இருந்த அவரிடம் ஏன் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி கடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல்வாதி அண்ணாமலையை திட்டினார். யார்? ஆதவர்ஜுன். அண்ணாமலையே டிஎம்கே செட் பண்ணிட்டாங்களேன்னாரு. அதில் தான் நிறைய அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் ஆதவர்ஜுனே சொன்னார் அண்ணாமலையை செட் செய்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அண்ணாமலை குரூப்பு போய் ஆதவருக்கு மார்ட்டினுடைய பையனை பார்த்து மார்ட்டினுடைய பையனெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி, உனக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும், இன்கம் டேக்ஸ் எங்கள் கையில், நாங்கள் நினச்சா உங்களை இன்கம் டேக்ஸில் காலி பண்ணிடுவோம்,
நீங்கள் அடித்த மோசடி எல்லாம் ஈடியில் கொண்டு வருவோம், சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி மிரட்டி நீ ஆதவர்ஜனுக்கு எதிராக அறிக்கை விடு அப்படின்னு சொன்னதாய் எங்களுக்கு செய்தி வந்து. அப்படி பயமுறுத்தின ஒன்று தான் மார்ட்டின் என்ன சொன்னார், சரி நீ அறிக்கை விட இல்லைன்னா இன்கம் டேக்ஸில் பிடிப்பாங்க, பூரா ஆட்சியை கையில் வச்சுருக்காங்க, ஈடியை பிடிப்பாங்க, திமுக காரனை மட்டும்தான் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அண்ணாமலையும் அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் திமுக காரனை பிடிக்க மாட்டாங்க, ஆனால் நம்மளை பிடிச்சிருவாங்க, அதனால் ஆதவர்ஜுனுக்கு எதிராக அறிக்கை விடுன்னு சொல்லி ஆதவர்ஜுனுக்கு எதிராக ஒரு பையன் அறிக்கை விட்டுருக்காருங்கிறது எங்களுக்கு வந்த செய்தி. அப்போ என்ன வேலை பண்ணுறான் பாருங்க, குடும்பத்தையே கெடுக்கிறாங்க அரசியல்வாதிகள், தன்னுடைய சுயநலத்துக்காக குடும்பத்தையே குழப்பம் பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் நம்பிடலாம், அந்த அண்ணாமலை குரூப்பை மட்டும் நம்பவே முடியாது. இப்போ பேசுகிறதெல்லாம் பொய், பேசுகிறதெல்லாம் பித்தலாட்டம், பேசுகிறதெல்லாம் ஃப்ராடுத்தனம், அவனை மிரட்டுறது, இது எல்லா அயோக்கியத்தனங்கள்லேயும் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், நான் எல்லாரையும் பார்த்தாலுப்பா இந்த டிஎம்கே ஐடிவிங்க கூட நம்பிடலாம். நல்ல அதாவது எந்த அவன் பாட்டுக்கு விமர்சனங்களை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஏடிஎம்கே ஐடிவிங்க இருக்குது, நாம் தமிழர் ஐடிவிங்க இருக்குது, எல்லோரும் வந்து கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறான். இந்த அதுவும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வந்த பிஜேபி மாதிரி மோசமான ஒரு பிஜேபி, பாவம், நல்ல கட்சி, நேர்மையாக போவாங்க. தமிழிசை சௌந்தரராஜன் தான் தலைவராக இருந்தாங்க, எதுலையும் தலையிட மாட்டாங்க, விமர்சனங்களை சிரிச்சுட்டே போவாங்க. அவங்க முகத்தை கூட காமிச்சு இதெல்லாம் போட்டாங்க. எவ்வளோ வெகுளியாக பதில் சொன்னாங்க தெரியுமா தமிழிசை சௌந்தரராஜன்? என் முகத்தை காமிக்கிறாங்க அசிங்கமாக, இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒடுக்கணும் அவங்க சொன்னது. என் முகத்தை காமிக்கிறாங்க அசிங்கமாக, நான் என்ன அழகின்னா சொன்னேன், ஏன்பா இப்படி காமிக்கிறீங்க? இதுதான் இதே இது அண்ணாமலைன்னா என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு குடைச்சொல் கொடுக்குறது, ஒரு வார்த்தை அவரை எதிர்த்து பேசிடக்கூடாது, யோகியர் உத்தமர் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே பண்ணுறது பூரா அயோக்கியத்தை நாங்கள் பார்க்கும்போது கோபம் வருது. என்னடா இருந்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் உண்மையிலே அண்ணாமலைக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் எனக்கு பர்சனலாக எந்த இதுவும் இல்லை. ஆபாசமாக இப்போ வீடியோ போட்டாருங்கிறது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை. ஏன்னா நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினே எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க. மோடியவே திமுகவை சேர்ந்த அந்த இவருங்க ஒருத்தர் ஒரு பேச்சாளர் மோடியவே எவ்வளோ ஆபாசமாக பேசினார். அதனால் ஆபாசமாக அவ்வளோ பெரிய தலைவரிலேயே பேசும்போது நம்மளை பற்றி ஆபாச வீடியோவாக போட்டாங்கங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய நோக்கம், அவருடைய இது எப்படி இருக்குது, இவர்கள் தலைவருக்கு தகுதியானவர்கள், வெறும் ஃப்ராடு பித்தலாட்டம். அதனால் ஆதவர்ஜுன் மார்ட்டின் குடும்பத்தில் குழப்பம் விளைவித்தது அவர் அண்ணாமலை தாங்கிறதுக்கு செய்தி வந்திருக்கு. ஆனால் வெளியில் நல்லவர்கள் மாதிரி நடிப்பாங்க. சரி, அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்களும் ஆதவர்ஜுனும் நல்லவர்னு நான் சொல்லலை. அவர் முதல்ல போய் சபரீசன்ட்டு இருந்துட்டு, அவர் போய் பிரசாந்த் கிஷோர்கிட்ட இருந்து இவங்களோடலாம் விளையாடிட்டு, அங்கேருந்து வந்து திருமாவளவன்ட்ட அதை பார்த்துட்டு அங்கேருந்து விஜய் கட்சிக்கு வந்து இப்போ அவரையே வந்து திமுகவின் ஸ்லீப்பர் செல்லுங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம் ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா திருமாவுக்கு அவர் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு நான் சொன்னோம். அதனால் அவர் ஒன்றும் நல்லவர் உத்தமருங்கிறது பேசலை. ஆனால் அரசியல்வாதிகள் குடும்பத்துக்குள்ளே கூட சுயநலத்துக்காக போய் எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். மார்ட்டின் அவர்களின் மகனை தூண்டி ஆதவர்ஜுனுக்கு எதிராக பேச வைத்ததில் அண்ணாமலைக்கு பெரும் பங்குண்டு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்த செய்தி. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியை பதிவு செய்ய விரும்பும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.